அதர்வா முரளி, நிமிஷா நடிப்பில் வெளியாகி இருக்க டிஎன்ஏ திரைப்படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னென்னா, காதல் துளியால் குடிப்பழத்துக்கு அடிமையான அதர்வானால் அவரோட தம்பி திருமணம் தடைபட்டு நிற்கிது. இதனால் அவரை சரி செய்ய மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அவர் மனமாற்றம் அடைஞ்சு வீடு திரும்ப நிமிஷாவை பெண் பாலுக்க அழைச்சிட்டும் போகிறாங்க. நிமிஷாவுக்கு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறத அதர்வாட்டிருந்து மறைச்சு அவரோட அப்பா திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறாரு. இருந்தாலும் ஒரு சில நபர்கள் மூலமாக இந்த விஷயம் தெரிய வர நாயகன் என்ன பண்ணுறாருன்னா, நிமிஷாவோட பரிதவிருப்பை பார்த்து அதர்வா அவரை திருமணம் செஞ்சுக்க ஓகே சொல்லிடுறாரு. பின்னாடி அவர்கள் வாழ்க்கையை தொடங்க ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. இருந்தாலும் மருத்துவமனையில் வேறொரு குழந்தையை கொண்டு வந்துட்டு அதர்வாவோட குழந்தையை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. நிமிஷாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு இது தன்னோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதை கேட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை யாருமே நம்பலை. ஆனால் அதர்வாக்கு சந்தேகம் ஏற்படுது. ப்ரைவேட்டாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாரு. அதில் அவரது குழந்தை இல்லைன்னு தெரிய வர தன்னோட குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் குழந்தையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதோட குற்ற பின்னணி என்னன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் ஆகிய படங்களில் இயக்கிய நெல்சன் வெங்கட் இப்படத்தை இயக்கியிருக்காரு. அதர்வாவும் நிமிஷாவும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் நிமிஷா நடிப்பில் அதிகம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக என் குழந்தை எங்கே என்று கேட்கும் காட்சி மாட்டான் பிள்ளையை கொடுத்து விட்டு கவலைப்படுற காட்சிகள் யதார்த்தமான நடிப்பில் மிரட்டி நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நெல்சன் வெங்கடேஷோட திரைக்கதை த்ரில்லர் போர்ஷனை விட எமோஷ்னல் போர்ஷன் அதிகமாக கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அதர்வா தேர்ந்தெடுத்திருக்க நடிப்பு, ஆக்ஷன் மற்றும் எமோஷ்னல் என எல்லா ஏரியாலையும் கலக்கிட்டு இருக்கார் இந்த படத்தில். சமூகத்தில் நடக்கிற மூட நம்பிக்கை, குழந்தை இல்லாதவங்களோட இயக்கம் என பல விஷயங்களை இயல்பாக காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். சேத்தன், பாலாஜி சக்திவேல், விஜி, ரமேஷ் திலக் என எல்லாத்தோட கதாபாத்திரமும் கச்சிதமாக பொருந்திருக்கு. ஜிப்ரானோட பின்னணி இசை சிறப்பு. படத்தில் பல காட்சிகள் வலு சேர்த்துருக்குன்னே சொல்லலாம் இசைனால். இந்த படத்தோட கிளாப்ஸ் என்னென்னா, கதை, திரைக்கதை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நடிப்பு, இசை எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. பல்ப் என்னென்னா, இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொத்தத்தில் அதர்வாவுக்கு ஒரு சிறப்பான படமாக இந்த டிஎன்ஏ அமையட்டும். குடும்பத்தோட ரசிக்கிற படமாகவும் அமைஞ்சிருக்கு. என்னோட ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களோட கருத்து என்ன, ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.